தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகா அதிராம்பட்டினம் பேரூராட்சி 6வது வார்டு ஆலடி தெரு 20 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. கடந்த 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு வீட்டின் கழிவுநீரை வெளியேற்ற சொந்த செலவில் கழிவுநீர் குழாய் அமைத்து பராமரித்து வந்த நிலையில் பேரூராட்சி நிர்வாகம் மற்றும் பேரூராட்சி பொறியாளர், வார்டு கவுன்சிலர் ஆகியோர் எவ்வித முன் அறிவிப்புமின்றி ஜேசிபி வாகனத்தை கொண்டு வீட்டின் படி, கழிவுநீர் குழாய் போன்றவற்றை உடைத்தும் சேம்பர் கல்லை பெயர்த்தும் எடுத்துச் சென்று விட்டதாகவும், ஆலடி தெருவாசிகள் எந்தவித கோரிக்கையும் முன்வைக்காத நிலையில் அரசு நிதியை மடைமாற்றம் செய்ய, ஊழலுக்கு வழிவகுக்க மழைநீர் வடிகால் குழாய் அமைக்க பள்ளம் தோண்டி உள்ளனர் எனவும், இதனால் வீட்டிலிருந்து வெளியில் செல்ல முடியாமல் வயது முதிர்ந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் என யாரும் வெளியில் செல்ல முடியாமல் ஹவுஸ் அரெஸ்டில் இருப்பது போலவும் எங்கள் வாழ்வாதாரத்தை முடக்கியுள்ளதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த நடைமுறையை மீண்டும் அதே நிலை நீடிக்க வேண்டும் என்றும் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்துமீறி நடந்து கொண்டவர்களை பணி நீக்கவும் நடவடிக்கையும் தேவை எனவும் கோரிக்கை வைக்கின்றனர். என் பேர் அப்துல் கலாம். நான் ஒரு சீனியர் சிட்டிசன். எனக்கு வயசு 76. நான் இப்போ இருக்கிறது என் மகளுக்காக கட்டின வீடு அதெல்லாம் பண்ணத்தில் ஆலடி தெருவில் இருக்கேன். நான் வசிக்கிறது, நான் 40 வருஷம் வசிக்கிறது சென்னையில் கலைஞர் வீட்டு பக்கத்தில் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே வெக்கேஷனில் வந்திருக்கேன். இது ஒரு 4 நாளைக்கு முன்னால் போயிருக்கும்போது இந்த தெரு அருமையான, அதாவது அதெல்லாம் மண்டலத்திலே நல்ல நீட்டாக பராமரிக்கக்கூடிய தெரு நாங்களாம் பராமரிச்சுட்டு இருக்கோம். நாங்களாம் சொந்தமாக எங்கள் சொந்த செலவில் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால், அதாவது அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் போட்டு 5 சேம்பர் கட்டி கிளீனா எங்க வீட்டு கழிவு நீர்லாம் வெளியே பண்ணிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்கு. 2வது பஞ்சாயத்து போர்டில் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால சிமெண்ட் ரோடு போட்டு அருமையா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு 5 கிலோமீட்டருக்கு எந்த அகலமான ரோடு இது. இதுல லாரி, ஈரி, ஸ்கூல் வேனு எல்லாமே இதுல போயிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நாங்க எந்த விதமான கோரிக்கையும் வைக்காத நிலைமையில ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும்போது, சடனா ஒரு 4 நாளைக்கு முன்னால ஏர்லி மார்னிங் யாருக்கும் இன்டிமேஷன் இல்லாம அவங்க புல்டோசரையும் டிராக்டரையும் கொண்டு வந்துக்கிட்டு ஒரு 7-8 பேர் கூலி ஆட்களை கொண்டு வந்துக்கிட்டு படம் இடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க வாசப்படியே நாங்க போட்ட கழிவுநீர் வடிகால், பைப்பு, சேம்பர் எல்லாத்தையும் தப்பா போட்டு அடைச்சு ரோட கீழே எல்லாம் நாசம் பண்ணிட்டு வித்தின் 3-4 hours எல்லாம் பண்ணிட்டு நாங்க போய் இது கேள்விப்பட்டு போய் நிறுத்திட்டோம். நிறுத்திட்டு பார்த்து போனா எங்களுடைய கழிவு வலிவு எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கு. பள்ளம் மறுக்குழியமா போச்சு. உடனே அன்றைக்கே முனிசிபாலிட்டியில அந்த கவுன்சிலரை கூப்பிட்டு நாங்க கோரிக்கை மனு வச்சோம். தேவையில்லை, எங்களுக்கு உடனே பழைய விடம் போட்டு கொடு, உள்ள எல்லாமே ஏஜ்டு பீப்புள், சிக் பீப்புள் இருந்துட்டு இருக்காங்க, இது எங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்குது, அடிப்படை உரிமை எங்களை பறிச்சுட்டா, ஏதாவது ஆக்சிடென்ட் ஒரு ஆம்புலன்ஸ் ஈமெண்ட்ஸ் வர்றதுக்கு முடியாத சூழ்நிலை ஆயிடுச்சு. பேசிக்கா எங்களுடைய வாசப்படி அடிச்சிட்டீங்க, எங்களுடைய காம்பவுண்ட் செவரை டேமேஜ் பண்ணிட்டீங்க, எங்களுடைய கழிவுநீர் குழாயை உடைச்சிட்டீங்க, எங்களுடைய கழிவுநீர் தொட்டிய சேம்பரை உடைச்சு தூக்கிட்டு போயிட்டீங்க. இது எல்லாமே அராஜகமா பண்ணி எங்களை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டு எங்களுக்கு மன உளைச்சலை பயங்கரமா கொடுத்துட்டீங்க. இதுக்கு பொறுப்பு முனிசிபாலிட்டி. யாரோ செஞ்சாங்க, ஒரு கான்ட்ராக்ட் செஞ்சாரு. அவங்ககிட்ட நான் பேச முடியல, எங்களை பயமுறுத்துறாரு. யாரோ ஒருத்தவன் ஒரு 5-6 பேரோட செய்ய போது நான் ஏஜ்டு பீப்புள் நான் முன்னாங்க எங்களை பயமுறுத்துறாரு. அப்ப நான் ஒரு வழி இல்லாம என் வீட்டு வாசல் உடைக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் உள்ள போய் படுத்துட்டேன். இது பாவம் மக்கள்லாம் அப்பாவி மக்களா இருந்துருக்காங்க, பெண்கள் இருக்காங்க, சில வீடு பூட்டி கிடக்குது. இப்படிலாம் இருக்கும்போது உங்களுடைய பிளேனை எதுக்கு நீங்க தேவையில்லாம நாங்க போட்ட இதை டிமாலிஷ் பண்ணிட்டு எங்களை இது மாதிரி நிர்பதியாகிட்டீங்க. இது தேவையில்லை. நாங்க எந்த விதமான ஆப்ளிகேஷன் உங்கள்கிட்ட வைக்கல, மழை நீர் வடிகாலோ அதோ இதோ எதுவும் வைக்கல. அதை நீங்க மத்த இடத்துல பயன்படுத்திருக்கலாம். நாங்க போட்டு இதை பண்ணிட்டு இப்ப எல்லாமே இடைஞ்சல் பண்ணிட்டு எங்களை ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டீங்க. எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு. எங்களுடைய அடிப்படை ஜீவாதார உரிமையை பறிச்சிட்டீங்க. நாங்க ஹவுஸ் டாக்ஸ் கட்டுறோம், வாட்டர் டாக்ஸ் கட்டுறோம், எல்லாம் கட்டுறோம். நீங்க உடைச்சிட்டு இப்ப எங்க காம்பவுண்ட் சுவரு ஆடிட்டு இருக்கு. எப்ப விழுவோம், எப்ப டேஞ்சர் ஆகும்னு தெரியல. இதுக்கு வழி முழுக்க பொறுப்பு இந்த வழியே அதெல்லாம் முனிசிபாலிட்டி. வணக்கம்.